உங்களுக்கு நான் முக்கியம்னா எனக்கு சுப்பு முக்கியம். சூர்யா கிட்ட எனக்கு இருக்கிற அதே அளவு உரிமை சுப்புவுக்கும் இருக்கு. தாலிய பறிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு முட்டாள்தனமா இவர் நினைச்சிட்டு இருக்காருனா, இவருக்காக தான் மனசுக்குள்ள அவ கட்டி இருக்கிற கோவில எந்த சுத்தியல எடுத்துட்டு போய் உடைக்க போறாரு? சூர்யா சூர்யா சூர்யான்னு வாய் ஓயாம புலம்பிக்கிட்டே இருக்கா. இவர் பேரை மட்டும்தான் மூச்சு காத்தா சுவாசிச்சுட்டு இருக்கா. இத புரிஞ்சுக்காம இவருக்கு நீ வீம்புக்கு வேப்பில அடிச்சிட்டு இருந்தனா எனக்கே இந்த வீட்ல இருக்க பிடிக்காம போயிடும். ஐயோ காயத்ரி, நீயும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அது ஒரு அயோக்கிய கும்பல், கொலகார கும்பல். நான் இப்ப அங்க போனேன்னா அவங்க என்ன புடிச்சு வச்சுப்பாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? யார் வளைச்சாலும் வளையற மூங்கிலா இருக்காதீங்க சூர்யா. ஆம்பளனா ஒரு கம்பீரம் வேணும், மன உறுதி வேணும். உங்க முடிவு இதுதான்னா அதுல அழுத்தமா கால ஊனி நிக்கிற சாமர்த்தியம் வேணும். உங்க அம்மா அழுததால அவ கழுத்துல தாலிய கட்டிட்டு ஏன் அழுகைக்காக கட்டின தாலிய பறிக்கிறேன்னு போயிருக்கீங்களே. உங்களுக்குன்னு ஒரு சுயபுத்தி இல்ல, யோசனை இல்ல, தெளிவில்ல, தீர்மானம் இல்ல. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சூர்யா, நான் உங்களோட வரேன். இப்ப என்னோட கிளம்பி வாங்க. சுப்பு குணமாகறதா இப்ப என்னோட நோக்கம். இது ஒண்ணும் உங்களை நான் சேவையா பண்ண சொல்லல. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா தான் பண்ண சொல்றேன். வாங்க சூர்யா, போலாம். ஏய் வேண்டாண்டி. அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா ப்ளீஸ். சூர்யா வாங்க, வாங்க சூர்யா, வாங்க சூர்யா. ஐயோ கேளு. இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 25 லட்சமா? ஆமாம்மா, அத சொன்னதும் தான் சார் ரொம்ப டென்ஷன் ஆகி காய்ச்சி மூச்சுன்னு கத்தி பணம்லாம் கிடையாதுன்னு திட்டாரு. ஆனா பேசின ஆள் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவ்வளோ கோபத்தோட பேசினவரு டமால்னு ஆஃப் ஆயிட்டாரு. அவர் முகத்துல அப்படி ஒரு பயம், அப்படி ஒரு நடுக்கம். இது வரைக்கும் நான் அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்லம்மா. நான் சொல்லல, யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்கன்னு 25 கொண்டா 50 கொண்டான்னு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணா அவர் பணத்துக்கு எங்க தான் போவாரு? ஆனா அப்படி நம்ம கேட்கறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதேம்மா. கேட்கறப்பெல்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியாதுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா இந்த தடவை நம்ம உடனடியா அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதை வச்சுதான் அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். 25 லட்சம்னா என்ன விளையாட்டாமா? சாரால் அவ்வளவு பணத்தை புரட்டவே முடியாதேம்மா. அவரு என்னமோ ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு தோணுது. நாம புரட்டுவோம் தண்டபாணி. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா. இவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. உங்க டாக்டர் இல்ல உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. இவங்க ஹஸ்பண்ட் தான் பக்கத்திலே இல்லங்கிற ஏக்கம் தான் இவங்கள வாய் ஓயாம புலம்ப வச்சிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன சைக்காலஜி ப்ராப்ளம் தான். இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிடும். வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா, வாங்க சூர்யா. வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா. சூர்யா, சூர்யா வந்துட்டியா சூர்யா? அந்த கடவுள் தான் உன்னை இங்க வர வச்சிருக்காரு. சூர்யா பாருடா, நம்ம சுப்புவ பாரு எப்படி ஆயிட்டான்னு. இவன் என்னடா பாவம் பண்ணா? உன் மேல உயிரையே வச்சதை தவிர இவ வேற எந்த தப்புமே பண்ணலையேடா. இவளை ஏன்டா இப்படி தண்டிக்கிற? பாரு, சுப்புவ நல்லா பாருடா. மிஸ்டர் சூர்யா, உங்களுக்கும் உங்க வைஃப்க்கும் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. அத தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. ஆனா இப்ப இவங்க இருக்கிற கண்டிஷன்ல நான் இவங்களுக்கு கொடுக்கற மெடிசன் எல்லாம் நீங்க இவங்க பக்கத்துல இருக்கிறது தான்.
இந்த ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் இவங்களை எந்த விதத்திலயும் குணப்படுத்தும்னு எனக்கு தோணல. இதுக்கு மேல உங்க இஷ்டம். பை த வே, இவங்களை நான் டிஸ்சார்ஜ் பண்றேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தயவு செஞ்சு இவங்க குணமாகற வரைக்குமாவது நீங்க பக்கத்திலே இருக்கிறது நல்லது. வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா. டேய், வேண்டாம் சூர்யா, இவகிட்ட பேசுடா. வேண்டாம் சூர்யா, சூர்யா, நீங்க சுப்பு கிட்ட பேசுங்க. வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சூர்யா, இந்த நேரத்துல நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்கிறது முக்கியம் இல்ல. வேண்டாம் சூர்யா, அவ இப்ப குணமாகறது தான் முக்கியம். பேசுங்க. சூர்யா, சூர்யா, உங்க புள்ளைய இப்ப சுமந்துகிட்டு இருக்கா. சூர்யா, அதுக்காகவாவது கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. வேண்டாம் சூர்யா. டேய், உலகம் பூரா தேடினாலும் இவள மாதிரி ஒருத்தி உனக்கு கிடைக்க மாட்டாடா. வேண்டாம் சூர்யா, இவள போய் இப்படி பைத்தியமா புலம்ப வச்சிட்டியேடா. வேண்டாம் சூர்யா. டேய், இதெல்லாம் மகா பாவண்டா. இவகிட்ட பேசுப்பா. பேசுங்க சூர்யா. சுப்பு, மாப்பிள்ள வந்திருக்காருமா. வேண்டாம் சூர்யா, பாருமா சுப்பு, கொஞ்சம் பாருமா, மாப்பிள்ள வந்திருக்காருமா. வேண்டாம் சூர்யா. சூர்யா ப்ளீஸ், சுப்பு கிட்ட பேசுங்க. சுப்பு, சுப்பு, சூர்யா வந்திருக்காரு பாரு. சுப்பு, வேண்டாம் சூர்யா. சுப்பு, சூர்யா, சூர்யா வந்திருக்காரு பாரு. சுப்பு, சுபா, ஏய், இது பாரு, கண்ணு திறந்து பாரு. இது பாரு, சூர்யா வந்திருக்காண்டி. இங்க பாரு. சுப்பு, மாப்பிள்ள வந்திருக்காரு பாருமா. சுப்பு, மாப்பிள்ள வந்திருக்காருமா. கூப்பிடுங்க சூர்யா. ஏதாவது பேசண்டா, நீ என்ன குறைஞ்சா போயிடுவ. சுப்புன்னு கூப்பிடுங்க. ஏதாவது பேசுங்க. சுப்புன்னு கூப்பிடுங்க. சுப்பு, சூர்யா, சூர்யா, சூர்யா வந்துட்டீங்களா? சூர்யா, சூர்யா, நான் செத்து போயிடுவேன். சூர்யா, சூர்யா, ஏன் கூடவே இருங்க. சூர்யா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. நீங்க என் பக்கத்துல இருங்க. சூர்யா, சூர்யா ப்ளீஸ். சூர்யா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. சூர்யா, 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 பேசுங்க. சூர்யா, சூர்யா, ஏதாவது பேசுங்க. எப்படி இருக்க சுப்புன்னு கேளுங்க. பேசுங்கன்னு சொல்றேன்ல, பேசுங்க. சுப்பு, சூர்யா. சூர்யா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. சூர்யா, Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா, சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில். Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமேல் எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. சுப்பு, உட்காரு. சுப்பு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஒரு 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தேன்னா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவேன். உட்காரு. ஏய், என்னடி நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணு புரியல. மாப்பிள்ள அவ்வளவு தூரம் சொல்லியும் உன் மாப்பிள்ளையும் இப்ப இங்க தானே இருக்காரு. அக்செப்ட் பண்ணிட்டு தானே எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுக்கு மேலேயும் நீ எதையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. என்ன மாப்பிள்ள இது? என்கிட்ட எதுவும் கேட்காதுங்க அத்தை. காயத்ரியோட நான் சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த வீட்டையை நான் வாடகைக்கு எடுத்தேன். காயத்ரியோட நான் சந்தோஷமா வாழறது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ
அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தலான்னு முடிவு பண்ணி தான் இவங்க எல்லாரையும் நான் துரத்தினேன். ஆனா இப்போ காயத்ரி இவங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றா. அவ மனசுக்குள்ளே தான் சரின்னு படுது. இதுல என்னோட சம்மதமோ இல்ல விருப்பமோ எதுவும் கிடையாது. காயத்ரி, நான் உனக்கு ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன். உசுரை பறிக்கிற அளவுக்கு வெறி பிடிச்சி அழிஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ தான் என் தங்கச்சி உசுரை காப்பாத்திருக்க. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இல்ல உனக்கு நன்றி சொல்றதான்னு எனக்கு தெரியல. நீ நல்லா இருக்கணுமா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுப்பு என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். அதை நீங்க பெருசு பண்ண வேணாம். உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நீ மட்டும் இல்லைன்னா சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்க மாட்டாரு. சூர்யா மட்டும் வரலன்னா எங்க சுப்பு குணமா இருக்க வாய்ப்பே இல்லை. கடமையில ஒண்ணு இருக்குங்க. நான் செய்ய வேண்டியது, அவர் செய்ய வேண்டியது. நாங்க இதை சரியா செஞ்சிட்டோன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்களும் நீங்க செய்ய வேண்டிய கடமையை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லுமா? நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். எனக்கு என் தங்கச்சி நல்லா இருந்தாலும் அதுவே எனக்கு போதும். அவ சரியாகிறதுக்கு தாங்க நான் உதவி செஞ்சிருக்கேன். அவ நல்லா இருக்கிறது மத்ததெல்லாம் கடவுள் சித்தம். அப்போ இந்த சுப்பு இவங்களும் இந்த வீட்லயே தான் இருக்க போறாங்க, அப்படிதானே? ஆமாங்க. எது எல்லாருக்கும் நல்லதோ, எது எனக்கு சரின்னு படுதோ அதத்தான் நான் செஞ்சிருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான். உங்க சட்டம், அந்த கோர்ட்டு, அந்த தீர்ப்பு, நீங்க கட்டின தாலி, இது எல்லாத்தையும் விட எனக்கும் சரி சுப்புவுக்கும் சரி மனசுக்குள்ள உங்களை பத்தி உங்க மேல இருக்கிற மதிப்பும் அபிப்பிராயமும் ரொம்ப பெருசு. பிடிக்குது பிடிக்கலங்கிறத தாண்டி நியாயம்னு ஒண்ணு இருக்கு. ஆளாளுக்கு அது மாறினாலும் அதுதான் நம்மள ஆண்டுட்டு இருக்கு. அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துதான் தீரணும். பொன்னாடி நீ வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்க காயத்ரி. நீ இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்ட. எத்தனையோ கஷ்டத்துக்கு அப்புறம்தான் உனக்கு மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. எல்லாம் தீந்து இனிமே நிம்மதியா இருக்கலான்னு நினைக்கிற நேரத்துலதான் இவங்க எல்லாரையும் திரும்ப கூட்டிட்டு வந்து உன் தலைக்கு நீயே கொள்ளி வச்சுக்க பாக்குறியே. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? என்னால இப்படிதாம இருக்க முடியும். மனசாட்சியை அடகு வச்சுட்டு யாரும் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. சூர்யா விஷயத்துல நானும் சுப்புவும் ஒரே பக்கத்துல நிக்கிறவங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதுதான் உண்மை. நீங்க ஏத்துக்கலனாலும் இதுதாமா சரி. சூர்யா,
Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில். Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமேல் எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல காயத்ரி. ஒரு பக்கம் பார்த்தா நீ செய்யறதெல்லாம் நியாயம்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னால ஏன் சராசரி மனுஷங்க மாதிரி இருக்க முடியல? தெரியல சூர்யா. ஆனா தப்பா எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் மனசுல எப்பவும் இருக்கும். செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் இது சரியா இல்ல தப்பான்னு யோசிக்காம செய்ய மாட்டேன். அப்போ இப்ப செஞ்சிருக்கிறது சரின்னு தான் நினைக்கிறேன். இல்ல காயத்ரி, உங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கு நீயே கெடுதல் பண்ணிக்கிறியோன்னு எனக்கு தோணும். சுபு நீ இந்த வீட்டை கூட்டிட்டு வந்தது எனக்கு எந்த விதத்திலயும் நியாயம் படல. பாவம் சூர்யாவ உங்க மேல பைத்தியமா இருக்கா. உங்களுக்கு அது புரியலையா? எதுக்கு புரியணும் காயத்ரி? நீதான் என் பொண்டாட்டி. இது சுபுக்கு புரியலன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. இல்ல, நான் உங்ககிட்ட பிராங்கா தான் கேக்குறேன். என்ன நாளைக்கே ஒரு பொண்ணு பைத்தியமா லவ் பண்ணி என் பின்னாடி 1 வருஷம் சுத்தினா அவளையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லுவியா? சூர்யா, சுப்புவும் மத்தவங்களும் ஒண்ணு இல்ல சூர்யா. சுப்புவும் எனக்கு ரொம்ப காலமா தெரியும். நாங்க ஒன்னா படிச்சவங்க, ஒன்னா ஒரே ரூம்ல தங்குனவங்க. ஏன் ட்ரெஸ் அவ போட்டுக்கிறதும் அவ செருப்ப நான் போட்டுக்கிறதும் அடிக்கடி நடந்திருக்கு. ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிட்டிருக்கோம். குழந்தை மாதிரி என் மடியில தலை வச்சு படுத்து தூங்குவா தெரியுமா? இப்ப யோசிச்சு பாக்குறேன், சுப்புவுக்கு உங்க மேல காதல் வரத்துக்கு முன்னாடி அவ என்கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்க பாத்திருக்கா. நான் உங்களை விரும்புறேனான்னு திரும்ப திரும்ப கேட்டு தெளிவுபடுத்திக்க நினைச்சிருக்கா. இல்லவே இல்லன்னு நான் அடிச்சு சொன்னதுனாலதான் அவ பகிரங்கமா உங்க மேல உள்ள காதல உங்ககிட்டயும் வீட்லயும் சொல்லியிருக்கா. எனவே உங்க வாழ்க்கையில அவ நுழைஞ்சதுக்கு நான் தான் காரணம். அதுக்காக நான் எப்போ உன் கழுத்துல தாலி கட்டினோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சோ அது எதுக்குமே அர்த்தம் இல்ல. இதெல்லாம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அர்த்தம்னு நம்ம எதை நினைக்கிறோம்? மொழி புரியாத ஊருக்கு போறப்போ யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க. எதுவும் நமக்கு புரியலங்கிறதுனால எதுவுமே அர்த்தம் இல்லைன்னு ஆயிடுமா சூர்யா? சுப்புவோட கதறலும் குமரலும் உங்களுக்கு புரியலனா அதுல அர்த்தம் இல்லைன்னு ஆயிடாது. அவ உணர்ச்சி ரொம்ப உண்மையானது சூர்யா. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. முடியலையே. சுப்பு நடந்துகிட்ட விதம், அவங்க அண்ணன் நடந்துகிட்ட விதம், எங்க அப்பா அம்மா நடந்துகிட்ட விதம், இது எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு தலகாணிக்குள்ள பஞ்சு திணிக்கிற மாதிரி அவங்க ஒரு பொண்ணை என் மனசுக்குள்ள திணிக்கணும்னு பாக்குறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? உங்க மனசை திறந்து வைங்க சூர்யா. உங்களுக்கு இப்போ அதுல காதல் வரணும்னு நான் சொல்லல, பட் மனிதாபிமானம் வரணும். அது அவசியம் சூர்யா. ஹாஸ்பிட்டல்ல நீங்களே பாத்தீங்கல்ல எப்படி உங்க பேரை சொல்லி புலம்பிட்டு இருந்தா. ஒருவேளை அவ செத்து இருந்தா நம்ம நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியுமா? சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா? தேங்க் காட் நீங்க அங்க வந்ததுனாலதான் அவ பழச்சா. இது அதோட முடிஞ்சிருக்கலாம்ல. அவளை அப்படியே அவங்க அண்ணன். இதுக்காக தான் மனிதாபிமானம் வேணும்னு சொன்னேன். எப்படி சூர்யா அனுப்ப முடியும்? நீங்க இருக்கீங்கிற எண்ணம் தான் அவளை மீட்டு கொடுத்திருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கீங்கிறது உறுதியானதா அவ எப்பவும் நார்மலா இருப்பா. முட்டாள்தனமா நீங்க அவ வீட்டுக்கு போய் தாலிய புடுங்குறேன்னு சொல்லி ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நீங்க செஞ்ச காரியம்தான் இன்னைக்கு அவளை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவ நார்மல் ஆகட்டும், கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகட்டும். என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ப்ளீஸ்.
சாப்பிடுமா. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? சொல்றேன்ல, சாப்பிடுமா. half an hour நானும் மல்லு கட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டியா? ஐயோ, இப்படி பிரம்ம புடிச்ச மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? வீட்டுல யாருமே இன்னும் சாப்பிடவே இல்ல. முதல்ல நீ சாப்பிட்டு முடிச்சாதான் மத்தவங்கள வந்து சாப்பிட முடியும். சாப்பிடுமா சுபு, சாப்பிடுடா. ஐயோ சூர்யா, டேய் கொஞ்சம் கீழே இறங்கி வா. சூர்யா, அத்தை கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். என்னம்மா? டேய், இந்த பாருடா, இவ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாடா. உன்னை தவிர இந்த உலகத்துல இருக்கிற யாருமே அவ கண்ணுக்கு மனுஷங்களா தெரியல போல இருக்கு. வேற வேலை இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சூர்யா. அவ இன்னும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகலன்னு இப்பதானே சொன்ன. அவ சரியாகிற வரைக்கும் அவளை பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? தயவு செஞ்சு அவளை சாப்பிட வைங்க. ஆமாண்டா, நீ சொன்னாலாச்சும் கேக்குறாளான்னு பாக்கலாம்டா. மத்தியானம் கூட அவ எதுவுமே சாப்பிடலடா. இப்பவும் அவ எதுவும் சாப்பிடாம இருந்தானா திரும்பவும் பிபி லோ ஆகி ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. எல்லாம் என் தலையெழுத்து. ஏ சுபு, சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றாங்கல்ல, ஒன்னதான். சூர்யா, சாப்பிடு. இங்க பாரு, 2 வாய் ஊட்டி விடுடா, அப்புறமா அவளே சாப்பிட்டுக்குவா. டேய், ஊட்டி விடுடா செல்லம். எல்லாம் நீ குடுக்கிற இடம். இந்தா, நல்லா சாப்பிடு.